சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தமிழகத்துடைய அடுத்த முதல்வர் யார்? தலைகீழாக மாறிய தேர்தல் முடிவுகள், புதிய கருத்து கணிப்பானது வெளியாயிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தலானது முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, யார் தமிழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதுக்கு நடுவில் தற்பொழுது ஒரு கருத்து கணிப்பானது வெளியாகிறது. அதாவது 2026 2021 சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதாவது எலெக்ஷனுடைய கவுண்டிங் அதிகமாக இருக்குது, ஓட் போட்டவனுடைய போல் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி என்பது இருந்தது. 234 தொகுதிகள் தமிழகத்தில் இருக்குது. அதில் குறைந்தது 110 to 120 தொகுதிகளை வென்றால் மட்டுமே அந்த கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையும் மற்றும் பார்த்தீங்கன்னா கள நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பெரும்பான்மையான தொகுதிகளை அதிமுக கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 40 விழுக்காடுகள் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா 120 to 165 தொகுதிகளை வரை அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. 2வது இடத்துல நம்முடைய திமுக இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38 to 39% விழுக்காடுகள் வாக்குகள் பெறலாம் அப்படின்ற தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120லிருந்து பார்த்தீங்கன்னா 140 வரை பார்த்தீங்கன்னா தொகுதிகள் கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து 3வது இடத்தை தாவேகா பிடிச்சிருக்கு. தாவேகா தேர்தலுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா 18 to 24 விழுக்காடுகள் வாக்குகளை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 விழுக்காடு வாக்குகளை பெறலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் 30 to 35 வரைக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 30 தொகுதியில் வரை விஜய் அவர்கள் கைப்பற்றுவார் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தமிழரை பொறுத்த வரைக்கும் 4வது இடம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் நீங்கள் 2026 தேர்தலில் யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த தடவை வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது. நிறைய விதமான தொகுதிகளில் 90% வாக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் 60, 67, 70 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ 90, 92, 94, 85 அந்த மாதிரி ரேஞ்சில் வாக்களிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விதமான மாற்றங்களை இந்த தேர்தலில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.